வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2026 குரு பெயர்ச்சி பலன்கள். 2026 ஜூன் மாதம் குருவானவர் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கே உச்ச கதியில் அடுத்த ஒரு வருட காலத்துக்கு சஞ்சாரம் செய்வாங்க. இந்த வருடத்தினுடைய இறுதியில் குருவுக்கு கேதுவனுடைய சேர்க்கை என்பதும் கிடைக்கும். பொதுவாக ஜோதிடத்தில் எந்த ஒரு கிரகமே உச்சம் பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது விசேஷமாக பார்க்கப்படும். காரணம் என்னென்னா, ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருந்ததா அது ராசி நிலைகளுக்கு ஏற்ப கட்டாயமாக அதனுடைய பலனை கொடுத்துரும். அப்போ இந்த குரு உச்சம் பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷமானது. காரணம், கிரகாதிபத்திய வகையில் குருவானவர் முழு சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் ஒரு சுப கிரகம் உச்சம் பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு சாதகமான பலன்களை கொடுக்கும், நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். ஜென்ரலாகவே குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள், ஆட்சி நிலை பெறக்கூடிய காலகட்டங்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லா விஷயங்களுமே சமனாகும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது நடுநிலையோடு செயல்படும். அதாவது ரொம்ப ஓவர்ஃப்ளோவாக போயிட்டுருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே குறைச்சி சமநிலைக்கு கொண்டு வரும். ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணி அதையும் ஒரு சமநிலைக்கு அது கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ இப்படி எல்லா விஷயங்களையுமே நிறை குறைகளுக்கு தகுந்த மாதிரி அதை சமன்படுத்தும், பண்படுத்தும்னு சொல்லலாம். ஆனால் இந்த குருனுடைய நிலையானது இந்த அராஜக விஷயங்களையும் கொஞ்சம் கட்டுப்படுத்தவே செய்யும். அதாவது அதர்ம விஷயங்கள் குறைந்து தர்ம விஷயங்கள் மின்னுயிரும் சொல்லலாம். தவிர இந்த இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கூட நல்ல வகையில் பயன் தரக்கூடிய வகையில் அமையும். அதனால் இந்த குரு உச்சம் பெறக்கூடிய அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நல்ல மழை வளம் என்பது இருக்கும். விவசாயம் சார்ந்த வியாபாரங்கள் அப்படிங்கிறது நல்லபடியாக அமையும். ஆன்மீகம், அறிவியல், கல்வி ரீதியான விஷயங்கள், வித்வத்தன்மை பலம் பெறக்கூடிய நிலைகள், குழந்தைகளுடைய முன்னேற்றம் சார்ந்த விஷயங்கள், சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொருளாதார நிலைகள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சீரான நிலைகளுக்கு அது மாற ஆரம்பிக்கும். அதாவது எந்த ஒரு நிறை குறையும் இல்லாத அமைதியான சுமூகமான நிலைகள் எதுவோ அந்த நிலைகளுக்கு கொண்டு சேர்க்கும். அதற்கான வழிகளை இந்த காலகட்டம் காமிக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது இப்போது தங்கம் அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ரொம்ப நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கு. நிறைய பேர் தங்கம் விலை அப்படிங்கிறது உயரும் உயரும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நான் இந்த வருட பலன்களையும் சரி, இதற்கு முன்னாடி போட்ட சனிப்பெயர்ச்சி பலன்களையும் சரி, தங்க நிலை அப்படிங்கிறது கரெக்ஷன் ஆகும் தான் சொல்கிறேன். குறிப்பாக இந்த வருட கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான் வரும். பெரிய அளவில் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கேதுவனுடைய சேர்க்கையெல்லாம் குரு கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா தங்கத்தில் சிறு சிறிதாக முதலீடு பண்ணுங்கள். அது உங்களுக்கு லாங் டேர்மில் ஒரு நல்ல அசட்டாக அமையும். இப்போதைய நிலையில் வெயிட் பண்ணுறது தான் நல்லது. அதைத்தான் கிரகங்கள் சொல்லுது. ஸோ பொதுவான வகையில் இந்த குருவனுடைய அமைப்பானது எல்லா விஷயங்களையுமே ஒரு சமச்சீரான வகையில் செயல்படும்னு சொல்லலாம். இனி மேற்கொண்டு உங்களுடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய ராசிக்கும் பொருந்தும், லக்ன ரீதியாகவும் அது பொருந்தும். தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னம். தனுசை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு வந்த குரு அடுத்த ஒரு காலத்துக்கு அஷ்டமஸ்தானத்தில் உச்சகதியில் சஞ்சாரம் செய்வாங்க. தனுசுக்கு ராசி அதிபதி லக்னாதிபதியே குரு தான். பொதுவாக ராசி லக்னாதிபதிகள் அஷ்டமஸ்தானத்தில் வந்துட்டாங்க அப்படின்னாலே அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள், திருப்பங்கள் போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அதுவும் கிட்டத்தட்ட அது எல்லாமே ஒரு விபரீத மாற்றங்களாகத்தான் இருக்கும். ஆனால் அதே ராசி அதிபதி லக்னாதிபதிகள் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற நிலைகளையோ உச்சம் பெற்ற நிலைகளையோ செயல்படும் பொழுது இந்த விஷயங்கள் விபரீத யோகங்களாக மாறும்.
அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா எல்லாமே நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ தனுசை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு வருட காலம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்க போகுது. அதுலேயும் உங்களுடைய ராசி அதிபதியே குருவாக இருக்கிறதுனால இதில் மாற்று கருத்துக்களே இல்லை. நீங்கள் ஏற்கனவே தனுசை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறதும் போய்கிட்ட இருக்கு. ஸோ இது வரைக்கும் இந்த மாத கிரகங்களுடைய மாற்றங்களும் சப்தமஸ்தானத்திலேருந்து உங்களுடைய ராசிபதி உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருந்த காரணத்தினாலும் பெரிய அளவில் சிக்கல் இல்லாமல் தப்பிச்சுட்டு வந்துட்டீங்க. இப்போ குரு அஷ்டமஸ்தானத்துக்கு போனாலும் கூட கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு நிலைகள் தான் தொடர்ச்சியாக இருக்கும். பட் என்னென்னா இது வரைக்கும் எல்லாத்தையுமே தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருந்திருக்கும். எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம், பார்த்துக்கலாம், இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு இருந்துட்டு வந்திருப்பீங்க. பட் இனி அந்த மைண்ட் செட் அப்படிங்கிறது கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகும். செய்யலாமா வேண்டாமா, இது சரியா தப்பா, இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலைகளுக்கு தள்ளப்படுவீங்க. அப்பப்போ கொஞ்சம் ஈகோ அப்படிங்கிறதும் ட்ரிகர் ஆகும். அதனால் கொஞ்சம் உணர்ச்சி வயப்பட்டு தான் செயல்படவும் செய்வீங்க. பட் இது எல்லாத்தையும் தனுசு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிடுச்சு அப்படின்னா பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லாமல் தப்பிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக குட்டையை குழப்பின மாதிரி சில விஷயங்கள் காரியங்கள் நடக்கும். முடிவில் உங்களுக்கு வெற்றி தான், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆரம்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே மனசுக்கு ஒப்பலை அப்படிங்கிற மாதிரி சில சங்கடங்களையும் மன அழுத்தங்களையும் குழப்பங்களையும் அது கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இதிலேருந்து தவிர்க்கணும் அப்படின்னா ஒரே விஷயம்தான், பெரும்பாலும் அமைதியாகவும் பொறுமையாகவும் எதாவது டீல் பண்ணுங்கள். விட்டு கொடுத்து அனுசரித்து வாங்க. முடியாத பட்சத்தில் காரியங்களை தள்ளி போடுங்க. இந்த போட்டி பொறாமைகள் போன்ற விஷயங்கள்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உண்மையாக சொல்லணும்னா இந்த மாதிரியான குணாதிசயங்கள் தனுசை பொறுத்த வரைக்கும் அது இயற்கையாகவே இருக்கக்கூடியது தான். இப்போ அந்த குணாதிசயங்களை அவங்க முழுமையாக பார்க்கவும் செய்வாங்க. பட் பிரச்சனை என்னென்னா இங்கே அர்த்தாஷ்டமச்சனி நடக்கிறதுனால அந்த குணத்தை வெளிப்படுத்த முடியாதபடி கொஞ்சம் தடுக்கவும் அது வேலை செய்யும். ஸோ அதைத்தான் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதனால் உங்களுடைய ராசி லக்னாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருக்க போகிறது அப்படிங்கிறது பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களே உங்களுக்கு அர்த்தாஷ்டமச்சனியாக சனி வேலை செய்கிறது இங்கே கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. அதனால் குருவனுடைய நிலை அப்படின்னு தனியாக பார்த்தா அது உண்மையிலே சாதகமான நிலை தான். அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் அது நன்மை தரக்கூடிய விஷயங்கள் தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் சனியும் சேர்த்து பார்க்கும் பொழுது இங்கே அது கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைகள் தான் இருக்குது. அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து எதாக இருந்தாலும் டீல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். குறிப்பாக இந்த காலகட்டங்களில் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. அதுலேயும் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறீங்க, வயதானவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹெல்த் கான்சியஸ் அப்படிங்கிறது அதிகமாகவே தேவைப்படும். ஏன்னா இன்னொரு சைடில் இந்த ராகுக்கேது கூட பார்த்திங்கன்னா இது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் தொந்தரவுகளை இது கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ எப்போ எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அதனால் கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸோடு இருங்க. அதே போல் இந்த காலகட்டங்களில் தனிமை சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். நிறைய பேர் இந்த ஆன்மீக விஷயங்களில் அதிகமாக கவனம் செலுத்துவாங்க. இல்லைன்னா இந்த அறிவியல் சிந்தனைங்கிற மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். ஏதோ ஒரு விஷயங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஏதாவது புதுசாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தோணும். இல்லை பழைய விஷயங்களை அசை போட்டு எது சரி எது தப்பு, இதுதான் நல்லது இதுதான் கெட்டது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே பகுத்து ஆராயக்கூடிய திறன் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ எது எப்படியோ ஒரு நல்ல டீப் திங்கிங் லெவலில் மூழ்கி இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் யோக சாதனாக்களில் ஈடுபட்டு வரக்கூடியவங்களுக்கு இது ஒரு சாதகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் தர்ம காரியங்கள் புண்ணிய காரியங்கள் ஈடுபடக்கூடிய நிலைகள்லாம் இந்த காலகட்டங்களில் உண்டு. ஸோ ரொம்ப ஆக்டிவாலாம் இருக்க மாட்டாங்க. தனுசு ராசி ஆகட்டும் தனுசு லக்னமாகட்டும் எல்லாத்தையுமே எடுத்தோம் கௌத்தோன்னு முடிக்கிற வேலையே இனி இருக்காது. பொறுமையாக தான் டீல் பண்ணுவீங்க. நீங்களும் அப்படி தான் செயல்படுவீங்க, உங்களை தேடி வரவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. அதனால் பதறிய காரியம் சிதறி போகும் அப்படிங்கிற விஷயத்த மனசில் வச்சு செயல்படுங்க. ஸோ லேட்டாக வர்றதை பற்றி எதையும் யோசிக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு எதிர்பாருங்க. அதுதான் இப்போதைக்கு உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சாதகமாக இருக்கும். வேலை மாற்றம் தொழில் மாற்றங்கள் போன்ற விஷயங்கள் அந்த காலகட்டங்கள் உண்டு. வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்கள் நல்ல முறையில் கை கொடுக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இடத்துலேருந்து மாறி இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அது தொழில் வேறுமாக இருக்கலாம், வேறு ஏதாவது காரணங்களுக்காகவும் இருக்கலாம். ஒரு இடமாற்றங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும். ஸோ இதனாலேயே கூட நிறைய பேருக்கு இந்த வேலை மாற்றம் தொழில் மாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். பட் ஜென்ரலாக தொழில் வேலை உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் தான் இருக்குது.
பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சாதகமான நிலைகளில் தான் இருக்குது. இதிலெல்லாம் பெருசாக எந்த தொந்தரவுகளும் இல்லை. இந்த வரவு செலவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாமே ஒரு நல்ல நிலைகளில் தான் இருந்துக்கிட்டு வரும். பெருசாக தொந்தரவுகள் எதுவும் இல்லை. பொருளாதார விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எப்படியோ சமாளித்து நல்லபடியாக இருந்துட்டு வந்துடுவீங்க. சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த நாரதர் கழகம் நன்மையில் முடியுங்கிற மாதிரி தான். சில தேவையில்லாத பிரச்சனைகள், சங்கடங்கள் அப்படிங்கிறது போய்கிட்டு தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறைய தனுசு ராசி, தனுசு லக்னக்காரங்களுக்கு ஆல்ரெடி இந்த பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்கும். ஒன்று தனிப்பட்ட முறையிலேயே வீடு நிலபங்கள் சம்மந்த பிரச்சனைகள், இல்லைன்னா பூர்வீக சொத்துக்கள் வகையில் ஏதாவது ஒரு பஞ்சாயத்துகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களிலும் உண்டு. பட் பெருசாக தொந்தரவுகள் கொடுக்காது, கொஞ்சம் ஃபேவராக அமைவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நீங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருந்துக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதன் மூலமாக ஒரு சமாதான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிவாதம் பிடிச்சிங்க அப்படின்னாலும் இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு காரியம் பார்க்க முடியாது. அதனால் சொத்து சுகங்கள் வகையில் சில சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிற இந்த வகையில் பார்த்துட்டு வரலாம். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் ஒரு சுமூகமான அமைப்புகளாக பார்க்கப்படுது. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாலும் கூட குடும்ப விஷயங்கள், காரியங்கள் ஒரு தனி ஈடுபாடுகளை காட்டி வருவீங்க. தன்னுடைய நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும், குடும்ப உறவுகளுடைய நிலை நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இருக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயங்களை செய்கிறீங்களோ, உங்கள் குடும்பத்தாருங்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் செய்துட்டு தான் வருவீங்க. இன்னும் சொல்லப்போனால் இது தனுசனுடைய இயல்பான குணம் அப்படின்னு சொல்லலாம். அந்த குணத்தையும் இந்த காலகட்டங்கள் முழுமையாக பார்க்கலாம். தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய குணம் தனுசுக்கு எப்போவுமே உண்டு. அந்த குணத்தை முழுமையாக இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். அதனால் இந்த குடும்ப வாழ்க்கை, குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இதெல்லாமே நல்லபடியாகத்தான் இருக்கும். சிரமங்கள் இருந்தாலும் சமாளித்து முன்னேற்றங்களை பார்த்து வருவீங்க. குடும்ப உறவுகளுக்குள்ளும் ஒரு அனுசரணையான நிலைகளை எதிர்பார்க்கலாம். பட் என்னென்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த அர்த்தாஷ்டம சனியினால் குடும்ப உறவுகளுக்குள்ள பெருசாக ஒரு டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே இருக்குது, எல்லாருமே அப்படியே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ அந்த விஷயங்கள் கொஞ்சம் சங்கடத்தை கொடுத்துட்டு தான் இருக்கும். ஆனால் மற்றபடி பெருசாக பிரச்சனைகள் இருக்காது. குடும்ப உறவுகள் அனுசரணையாக இருந்துட்டு தான் வருவாங்க. திருமண விஷயங்கள், புத்திரவாக்கிய அமைப்புகள் இதெல்லாமே ஓகே தான். பட் அதை முடிவெடுக்கிற விஷயங்களும் அதை செயல்படுத்துகிற விஷயங்களும் கொஞ்சம் தடை தடுமாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். ஆனால் பெருசாக நெகட்டிவ் இம்பேக்ட் எதுவும் இருக்காது. முயற்சியை மட்டும் கைவிட்டுடாதீங்க. ஸோ ஓவராலாக இந்த குரு பெயர்ச்சி தனுசை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட நிலைகளில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாலும் கூட மற்ற விஷயங்கள், காரியங்கள் மூலமாக ஆதாயம் பார்க்கக்கூடிய நிலைகள் இருக்குது. உங்களுடைய அமைதி மற்றும் நிதானத்தின் மூலமாக ஆனந்தத்தை பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.